என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சர்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 2025 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த குரு பெயர்ச்சி பலன் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சிகரமான நிலையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புறது சரிதான். இந்த நாள் இனிய நாளாக அமையணுங்கிறதும் எல்லாருடைய ஆசையும் கூட. இந்த குருப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி இருக்கிறது, எந்த நிலைப்பாட்டை நமக்கு தரப்போகிறது? இப்போ பார்த்தோம் அப்படின்னா, வருகின்ற சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு இரவு 11:20க்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி சிறப்பான ஒரு பலனை யாருக்கெல்லாம் தருகிறது அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் இருக்கோம். எப்போதுமே இந்த 3 பயிற்சிகளை தான் நாம் முக்கியமாக கருதுகிறோம். ஒன்று குரு பயிற்சி, இரண்டாவது சனி பயிற்சி, மூன்றாவது ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கண்ணோட்டங்களும் கூட. ராகு கேது பயிற்சியை பொறுத்தளவில் நாம் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். இப்போ குரு பயிற்சியை நம்ம கண்டுக்கிட்டோம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். கூட்டு தொழில், பொருளாதாரம், நட்பு வட்டாரம், இது எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய காலம். 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை கண்டிப்பாக உலக அளவில் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். லாபஸ்தானங்கள் சிறப்பாக இருக்கும். அப்போ குரு பகவான் காற்று ராசியில் பயணிக்க இருப்பதனால காற்றும் மழையும் கண்டிப்பாக உலகம் முழுவதும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. நெருப்பாலும் காற்றாலும் சில சிக்கல்கள் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தும் தன்மையை இந்த ஆண்டு குரு நமக்கு கொடுப்பார். சரி, மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்திற்கு போன குரு இப்போ ரிஷப ராசியிலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். அப்போ மிதுனத்துக்கு போன குரு மேஷ ராசிக்கு பலன் எப்படி இருக்கும்? மேஷ ராசி பலன்கள் இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மேஷத்தை பொறுத்தளவில் 2ஆம் இடத்துல இருந்த குருவால் பொருளாதாரம் சற்று ஸ்மாராக இருந்தது, ஓரளவுக்கு ஸ்மாராக இருந்தது. ஆனால் எங்களுடைய முயற்சிகளில் பெரிய வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற நிறைய பேருடைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. மேஷ ராசியை பொறுத்தளவில் 3ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்போ இந்த ஆண்டு குரு பயிற்சி நிச்சயமாக மேஷத்திற்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. மேஷராசியை பொறுத்தளவில் நாம் இதுவரைக்கும் நமக்கு திருமணம் நடக்கலை, பொருளாதார